வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யுவாஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். டெர்மைட் ட்ரீட்மெண்ட் கரையான் ஒழிப்பு முறை வீடு புது வீடு கட்டி எல்லாம் கம்ப்ளீட் ஆக்குபேட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துட்டு நம்ம யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் சேனலையும் செக் பண்ணி பார்த்துட்டு சார் வந்து நம்மளுக்கு கால் பண்ணார். நான் கொஞ்சம் பண்ணுறதுக்கு மறந்துட்டேங்க. இன்டீரியர் கொஞ்சம் ஹையாக இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டப்போ வந்து நம்ம வந்து பில்டிங் வந்து இன்னர் அவுட்ரு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரூட் கானல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டால் தான் பெஸ்ட்டு சார்னு சொன்னேன். ஆல்ரெடி நாங்கள் ஃபவுண்டேஷனுக்கு ஊற்றிருக்கோம்னு சொல்லியிருந்தார். ஃபவுண்டேஷன் ஊற்றினாலும் பில்டிங் வந்து கட்டி வரப்போ க்யூரிங்க்கு வந்து வாட்டர் நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாக போகிற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம விட்டுருக்கிற கெமிக்கல் வந்து டைவெர்ட் பண்ணி விட்ருவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறவங்க அது பண்ணிக்கிட்டாலும் வீடு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்யூரிங் ஒரு கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சுன்னா டைல்ஸ் விட்டுறது மாதிரி பில்டிங் இன்னர் அவுட்டர் வந்து ஒரு ட்ரில் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரையானை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா ஃபவுண்டேஷன் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது முக்கியம் தான். அது ஒவ்வொரு வீட்டுக்கு செட் ஆகும். 100ல் ஒரு வீடு வேணால் அது செட் ஆகும். 90 வீட்டுக்கு வந்து செட் ஆகாமல் தான் போகுது. ஏன்னா போன மாதம் நம்ம பண்ண வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டி 6 மாதத்தில் கரையான் வந்துருச்சு, கட்டி 1 வருஷத்தில் கரையான் வந்துருச்சு, கட்டி 3 மாதத்தில் கரையான் வந்துருச்சுங்கிற வீடு தான் போன மாதம் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து நிறையா வந்து ட்ரில்லிங் அண்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தா தெரியும் வீடு வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க்குங்கிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இன்னர் அவுட்ரு வந்து கஸ்டமர் நம்மகிட்ட வந்து ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் கேட்டிருந்ததுனால நம்ம வந்து எப்பயும் வந்து பேசிக் ஒர்க் எவ்ரி 1 ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குடியிருக்க வீட்லேயே வந்து நிறையாவே ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ண இப்போ யோசிக்கிறாங்க, இது பண்ணணுமா வேணாமான்ட்டு. பட் இன்டீரியர் ஒர்க்கும் உட்டோ இருக்கும், நிலவு ஜன்னல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறதா பெட்டர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்ரி 1 ஃபீட்டுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இன்னர் அவுட்டர் வந்து ஒரே மாதிரி ட்ரில் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஹோல்ஸில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வரோம். அடுத்த வாரம் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணியர்ச்சனை, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஹோல்ஸெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சில்டு பண்ணி கொடுக்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா புது வீடு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து கட்டிங்க்கு மேலே எவ்ரி 1 ஃபீட்டுக்கு வந்து நம்ம ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணுவோம். ஏன்னா ரன்னிங் ஃபீட் சார்ஜ் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 ரூபா 50 வந்து 14 ரூபா வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 14 ரூபாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து டைல்ஸ் ஒட்டாமல் இருந்ததுன்னா 14 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாமே ஆக்குபைட் ஆகிடுச்சுன்னா இதில் 9 ரூபா 50 வந்து 12 ரூபா வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் வந்து சார்ஜ் பண்ணுறோம். இன்டீரியரோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 12 ரூபா ஆகும். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா மாடுலர் கிச்சன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் ரூம் யூனிட் எல்லாமே வந்து வுட்டில் தான் பண்ணியிருக்காரு சார். இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா இந்த வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 1 ஃபீட்டுக்கு இல்லாமல் ஒரு சின்ன ஹோல்ஸ், அதாவது ஹோல்ஸுங்கிறதே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு வந்து 5 mm பெட்டில் வந்து இங்கே நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அந்த வுட்டில் வந்து பார்த்தா தெரியும், சைட்லேயும் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து இந்த சைடு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்டு மக்க வச்சு சீல்டு பண்ணிடுவோம். அதே மாதிரி மாடுலர் கிச்சன் சைடு பார்த்தா உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 mm பெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வால் எல்லாமே நம்ம 12 mm போட்டிருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 mm தான் ட்ரில் பண்ணியிருக்கோம். பார்த்தா தெரியும், இந்த 5 mm தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போயிட்டுருக்கு. ஏன்னா அடிக்கிற கெமிக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வுட்டுக்கு பேக் சைடு போய் அப்சர்வேஷன் ஆகிடுச்சுன்னா ஒரு 8லேருந்து 10 வருஷம் கரையானுங்கிறது வராது. நீங்கள் பார்க்குறது மாடுலர் கிச்சன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கெமிக்கல் வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து ஒரு 8லேருந்து 10 வருஷம் கரையானுங்கிறது வராது. நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, கரையான் ட்ரீட்மெண்ட் பண்ண மறந்துட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஊராக இருந்தால் சார் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு குவாலிட்டியான வாரண்டியான சர்வீஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாமி ரூம் பூஜா ரூம் இருக்குது. பூஜா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வுட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 mm தான் இறக்கியிருக்கோம். நீங்கள் பார்க்குற வந்து பெட்ரூம், இந்த பெட்ரூம் சைடு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 1 ஃபீட் அக்குப்பேடாக போட்டிருக்கோம். ஹோல்ஸுங்கிறது வந்து அக்குப்பேடாக போட்டு நம்ம வந்து ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம், எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து வுட் ஒர்க்கில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து 5 mm தான் போட்டு ட்ரில் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் ப்ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். கீழ் ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 mm போட்டு நம்ம ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட் அதே மாதிரி தான் 5 mm தான் போட்டு ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து டெர்மைட் ட்ரீட்மெண்ட் வந்து நீட்டாக ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் வந்து பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. அதை விட்டுட்டு நம்ம ஊற்றி விட்ருக்கோம்னு நினச்சிங்கன்னா அது வந்து கண்ட்ரோல் ஆகாது. அது வந்து பார்த்திங்கன்னா ரேர், ஏதோ ஒரு வீட்டுக்கு வராமல் போகலாம். எல்லா வீட்லேயும் வந்து இன்றைக்கி வந்து இந்த கம்ப்ளைண்ட்டுங்கிறதே கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து யூபிவிசியில் போட்டிருக்கோம், அலுமினியத்தில் போட்டிருக்கோம். இப்போ வந்து ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி அலுமினியம் அது இதுன்னு சொல்கிறாங்க. எதில் போட்டாலும் சரி உங்களுக்கு வால் கரையானுங்கிறது வாலில் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு சைடு வந்து கரையான் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைனை வந்து ஷார்ட் பண்ணி விட்ரும். உங்களுக்கு வந்து சுவிட்ச் போர்டில் வந்து கரையான் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து வயரிங் லைனை பிரித்து பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிரும். நீங்கள் பார்க்குறது வந்து இங்கே டிவி யூனிட் பார்க்குறீங்க. அது டிவி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா 5 mm தான் வந்து ட்ரில் பண்ணி நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம்.
அதே மாதிரி சைடு வால் கிராஸ் வால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் போய் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான கம்பெனி கெமிக்கல் வச்சு தான் வந்து ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம வந்து லோக்கல் கெமிக்கல் அது பண்ணுறது கிடையாது. அது 5 ரூபா 6 ரூபா 7 ரூபாய் பண்ணுறவங்க அந்த ட்ரீட்மெண்ட் போவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த கெமிக்கல் வந்து கஸ்டமருக்கு சஜஷன் பண்ணுறதில்ல. நம்ம எப்பயுமே வந்து பிராண்டட் கெமிக்கல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைம் வந்து ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் 8 to 10 இயர்ஸ்ங்கிறது கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்கும். அப்படி நாங்கள் பண்ணி எதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் வர இடத்துல வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக வந்து பார்த்து அது என்னங்கிறது அந்த கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க. அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வுட் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சார் வந்து மேலேயும் கேட்டிருந்தாரு. ஸோ மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி 1 ஃபீட்டுக்கு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் மண் எடுக்கலாம், இது வெயிட் பண்ணு. இங்கேயும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எவ்ரி 1 ஃபீட்டுக்கு வந்து நம்ம ட்ரில் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரையான் ஒழிப்பு முறைக்கு வந்து ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணுறது. ஏன்னா இதை விட்டுட்டு நான் தொளிச்சு விட்டேன், நான் ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எடுத்துக்கிறாது. ஏன்னா கட்டி கொடுக்குறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிடுறதுனால அவங்களுக்கு விவரம் தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மாதத்தில் வந்து கரையான் வந்து கட்டி வீட்டில் வந்துச்சுன்னா அது ரொம்ப மன உளைச்சல் தான். அதனால தான் சொல்கிறேன், கால் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் குவாலிட்டியான எக்ஸ்பர்ட் வச்சு பண்ணிக்காங்க. அதுதான் வந்து உங்களோட புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு அவங்க ஊற்றுனாங்க இவங்க ஊற்றுனாங்கன்னா அது கண்ட்ரோல் ஆகவே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால் பண்ணுங்கள். உங்கள் வீடை எங்கள் வீடாக நினச்சி ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் வந்து தமிழ்நாடு வந்து நான் கொடுத்துட்டு வரேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த கஸ்டமர் பண்ணாலும் அந்த வீடை வந்து ரொம்ப கேர் எடுத்து அவங்க வீடு எங்கள் வீடாக நினச்சி தான் வந்து நாங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கனவு வீடும் கட்டப்போகிற வீடுகளுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டால் நீங்கள் கூப்பிட வேண்டிய நம்பர் யுவாஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். என்னோட நம்பர் 9750755910. கால் பண்ணுங்கள். கரையான் சம்மந்தமாக 24 hours மெசேஜ் பண்ணால் நான் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவேன். எந்த ஒரு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.